Future Vision Study Center, Salem. ஸோ நம்ம ப்ரீவியஸாக என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா ரேண்டம் வேரியபிள் அப்படின்னு சொன்னோம். ஸோ ரேண்டம் வேரியபிள் அப்படின்னு சொல்லியிருப்போம் இல்லையா. ரேண்டம் வேரியபிள்னா அது ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணக்கூடிய டேர்ம்ஸ் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் தான் நம்ம ரேண்டம் வேரியபிள் சொல்லுவோம். அதுக்கூடிய ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காயினை டாஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரெண்டு டைம் ஒரு காயினை ரெண்டு டைம் டாஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஹெட் விடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ், அதாவது ரெண்டு ஹெட் விடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் 2 எடுத்தால் அந்த பாசிபிலிட்டிஸ் என்ன கிடைக்கும்? அப்போ ஒரு பாசிபிலிட்டிஸ். ஸோ அதே மாதிரி 0 பாசிபிலிட்டிஸ். அப்படி ஹெட் விடுறதுக்கு பாசிபிளே இல்லை அப்படின்னா என்ன இருக்கும்? ரெண்டுமே ட்ரையல் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸாக தட் இஸ் அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்தோன்னா தட் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு கொடுப்போம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்தோன்னா 2 அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா ரெண்டு ஹெட் எடுக்கிறதுக்கான காரணம். ஸோ இந்த மாதிரி எக்ஸோட வேல்யூஸ் நம்ம என்ன சொல்கிறோம்? ரேண்டம் வேரியபிள் சொல்கிறோம். சார் ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன் சொன்னோம். இதில் ரெண்டு கேட்டகரி சொன்னோம். ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன் டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள், கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் பார்த்தோம். டிஸ்கிரீட்னா எப்படி இருக்கும்? டிஸ்கிரிட்டா வேல்யூஸ் வந்து எப்படி இருக்கணும்? கவுண்டபிளாக இருக்கணும். ஆக்சுவலி ஃபைனட்டாக இருக்கலாம், அது இன்ஃபைனட்டாக இருக்கலாம். பட் அது எப்படி இருக்கணும்? கவுண்டபிளாக இருக்கணும், ரவுண்டட் வேல்யூவாக இருக்கணும் அப்படிங்கிறது சொன்னோம் இல்லையா. ஸோ அதை நம்ம டிஸ்கிரிட் ரேண்டம் வேரியபிளில் ப்ராபர்ட்டி டிஸ்ட்ரிபியூஷனோட கனெக்ட் பண்ணுறதுனால இது என்னது? ப்ராபர்ட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். ப்ராபர்ட்டி டிஸ்ட்ரிபியூஷன் அதை சொல்கிறோம் இல்லையா. ப்ராபர்ட்டியோட இது டிஸ்கிரிட் ரேண்டம் வேரியபிளை நம்ம என்னது ப்ராபர்ட்டியோட சொல்றதுனால டிஸ்கிரிட் ப்ராபர்ட்டி ஃபங்க்ஷன் சொல்கிறோம். டிஸ்கிரிட் ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் அதை நம்ம வேறு எப்படி சொல்லலாம்? டிஸ்கிரிட் ப்ராபர்ட்டி ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது தான் ஜென்ரலாக நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் பார்த்தோம். ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் பி ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது எப்போ என்ன சொல்லலாம்? மஸ்ட் பி கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். 0வை விட அதிகமாக தான் இருக்கும் அப்படிங்க. 0 விட அதிகமாக இருக்க சொன்னோம். நெக்ஸ்ட் அதை என்ன பண்ணோம்? சம் ஆஃப் ப்ராபபிலிட்டியோட வேல்யூ என்னது? சம் ஆஃப் ப்ராபபிலிட்டியோட வேல்யூ என்ன கொடுத்துருப்போம்? 1ன்னு கொடுத்துருப்போம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். சம் ஆஃப் கொடுத்துருக்கிறது எல்லாமே என்ன தெரியும்? எக்ஸ் அப்படிங்கிறது என்னது? டிஸ்கிரிட்டாக இருக்க வேல்யூஸ் எல்லாமே ரவுண்டு தனி வேல்யூவாக இருக்குது. இன்டர்வலாக இல்லை. இன்டர்வலாக இருந்ததுன்னா அது கண்டினியூஸ் சொல்லிப்போம். இது இன்டர்வல் கிடையாது. கொடுத்துருக்க வேல்யூ எல்லாமே செப்பரேட்டாக இருக்குது. செப்பரேட்டாக இருக்குது. ஒரு இன்டர்வல் அப்படின்னா தான் அது நம்ம அதை கொடுத்துருக்கிறது ஒரு இன்டர்வலில் இருந்தது அப்படின்னா தட் இஸ் அ கண்டினியூஸ் டைப். அது நம்ம ப்ராபர்ட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் சொல்லுவோம். நம்ம ஆல்ரெடி டிஸ்கிரிட்டாக இருந்ததுனா ப்ராபர்ட்டி மாஸ் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். நம்ம ஆல்ரெடி டிஸ்கிரிட்டாக தான் இருக்குது. இப்போ இது ப்ராபர்ட்டி மாஸ் ஃபங்க்ஷன் தான் நம்ம சொல்ல போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். கொஸ்டினை ரீட் பண்ணுற பாருங்க. ஸோ லெட் a random variable x have a following probability functions. is a probability functions. இப்போ இந்த இடத்துல ப்ராபர்ட்டி ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது நம்ம என்ன கேட்கலாம்? இந்த கொஸ்டின்ஸ் ப்ராபர்ட்டி ஃபங்க்ஷன்ஸ், அதாவது டிஸ்கிரிட் ப்ராபர்ட்டி ஃபங்க்ஷன்ஸ் நம்ம வேறு எப்படி சொல்லலாம்? ப்ராபர்ட்டி மாஸ் ஃபங்க்ஷன் பிஎம்எஃப் அப்படின்னு கூட ஷார்ட்டாக சொல்லலாம். ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 0 1 2 3 இங்கே பாருங்கள் 7 வரைக்கும் இருக்குது. அண்டு பிஎஃப்எக்ஸ் ப்ராபர்ட்டியோட ஃபங்க்ஷனோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 0வாக இருக்கும்போது 1ஆக இருக்கும்போது அப் டு 7 வரைக்கும் இருக்க என்ன வேல்யூ அப்படிங்கிறது அவன் கொடுத்துருக்கான். பட் அதில் என்ன கொடுத்துருக்காங்க? இது அன்னோனாக கொடுத்துருக்காங்க. வேல்யூ அப்படிங்கிறது டிஸ்கிரிட்டு கிவனாக கொடுக்கல, இது அப்படியே ஒரு அன்னோனாக கொடுத்துருக்காங்க. அந்த கான்செப்ட் நீங்கள் என்ன அப்படிங்கிறத ஃபைன் பண்ணுறதை நம்ம கொஷினாக கொடுத்துருக்காங்க. அப்போது எக்ஸோட வேல்யூ 1ஆக இருக்கும்போது நம்ம ப்ராபர்ட்டி ஃபங்க்ஷனோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா கேன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு கேயோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சுட்டா தான் நீங்கள் ப்ராப்ளத்தை நெக்ஸ்ட்டு லீட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். கேயோட வேல்யூ கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க? இந்த டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டு ஃபைண்ட் இது கே வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ப்ராபர்ட்டி ஃபங்க்ஷனோட வேல்யூ என்னது? லெஸ் தென் எக்ஸாக இருக்குது. லெஸ் தென் எக்ஸோட வேல்யூ லெஸ் தென் 6ஆக இருக்கும்போது என்ன? 0 to 5 இன் பிட்வீனில் இருக்கும்போது என்ன வேல்யூவாக இருக்குங்கிறத நம்ம கொஷின் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ப்ராப்ளம் இது ரெண்டையும் சால்வ் பண்ணலாமே. நீங்கள் மஸ்ட் பி என்ன நீங்கள் கண்டிப்பாக கேயோட வேல்யூ கால்குலேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் இது ரெண்டுக்கும் மூவ் ஆன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஏன் அப்படின்னா கேயோட வேல்யூ கால்குலேட் பண்ண சொல்லணும். டேரெக்டாக அதை கேட்டாலும் டேரெக்டாகவே கொஷின்ஸில் இந்த கொஷின் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும்? கேயோட வேல்யூ கால்குலேட் பண்ணால் தான் நீங்கள் இதை சம் பண்ண முடியும். ஏன் கேட்குறது ஒரு அன்னோன் வேல்யூவாக இருக்குது. ஃபர்ஸ்ட் அது நோன்டா நீங்கள் மாற்றிக்கணும் இல்லையா? ஸோ சொல்யூஷன். ஸோ கேயோட வேல்யூ தெரியணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம்? ஆல்ரெடி நமக்கு ப்ராபர்ட்டி மாஸ் ஃபங்க்ஷனுக்கு நமக்கு ஆல்ரெடி கண்டிஷன்ஸ் தெரியும் இல்லையா? ப்ராபர்ட்டி மாஸ் ஃபங்க்ஷனுக்கு என்னென்ன கண்டிஷன் பார்த்தோம்? ரெண்டு கண்டிஷன் பார்த்தோம். ப்ராபர்ட்டி மாஸ் ஃபங்க்ஷன் இஸ் கிரேட்டர் than or equal to 0. பி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் than or equal to 0. அண்ட் செகண்ட் கண்டிஷன் என்ன சொல்லும்? சம் ஆஃப் த ப்ராபர்ட்டி த சமேஷன் ஆஃப் த சம் ஆஃப் த ப்ராபர்ட்டி ஃபங்க்ஷனோட வேல்யூ என்ன இருக்கணும்? 1ஆக இருக்கும் அப்படின்னு பார்த்துருப்போம். அதுதான் நம்ம எழுத போகிறோம். ஸோ சம் ஆஃப் த ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். இது நமக்கு ஆல்ரெடி ப்ராபர்ட்டி மாஸ் ஃபங்க்ஷனோட கண்டிஷன்ஸ் தெரியும். ஸோ இதை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது வரைக்கும் இருக்குது எக்ஸோட வேல்யூ 0லேருந்து 7 வரைக்கும் இருக்குது. அப்போ அதுக்கான கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் எழுதிக்கலாமா? 0வாக இருக்கும்போது என்ன இருக்கும்? அங்கே இப்போ சம் ஆஃப் த ப்ராபர்ட்டி ஃபங்க்ஷன் 0லேருந்து இது வரைக்கும் எழுதுறோம். அப்போ 0 இருக்குது. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? கே ப்ளஸ் 2k ப்ளஸ் அகெயின் 2k ப்ளஸ் 3k
plus k square plus 2k square plus 7k square plus k, that is equal to, so sum of the probability p of x அப்படிங்கற probability function, இதோட sum of values என்ன இருக்கும், that is equal to 1 அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க நமக்கு ரிசல்ட்ஸ். இதெல்லாம் சம் பண்ணுங்க பார்க்கலாம். சம் பண்ண டேர்ம் இருக்குன்னு பார்த்துக்கலாம். சம் பண்ணுங்க பார்க்கலாம். k இருக்கு plus 2k, அப்போ 1k plus 2k அப்படினா that is 3k, 3k plus 2k that is equal to 5k, 5k plus 3k that is 8k, இதெல்லாம் ஸ்கொயர் இருக்கு, இதெல்லாம் ஸ்கொயர் இருக்கு. 8k plus 1 அப்போ என்ன இருக்கு, 9k இருக்கு, 9k இருக்கா, அப்போ 9k. k ஸ்கொயர் என்ன இருக்கு பாருங்க, k ஸ்கொயர் plus 2k ஸ்கொயர் that is 3k ஸ்கொயர் plus 10k ஸ்கொயர். ஸோ நம்ம இது என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் இருக்கு. இது வந்து என்ன சொல்கிறோம், ஒரு ஈக்குவேஷன் பேஸ்டில் என்ன ஒரு குவாட்ராட்டிக் ஃபார்மில் எழுதணும் அப்படிங்கிறனால நம்ம இதெல்லாம் எழுதிக்கலாம் 10k ஸ்கொயர் ப்ளஸ் 9k. ஓகேவா, இது எல்லாமே சம் பண்ணியாச்சு. ப்ளஸ் 0 சம் பண்ணாலும் நமக்கு வேல்யூஸ் அஃபெக்ட் ஆக போகிறதுல அதே வேல்யூ தான் கிடைக்க போகுது. 10k ஸ்கொயர் ப்ளஸ் 9k தான் இருக்கும் லெஃப்ட் சைடில். ரைட் சைடில் இருக்க 1 நம்ம என்ன பண்ணலாம், அதர் சைடு கொண்டு வந்துட்டா என்ன இருக்கும், -1 ஈக்குவல் டு 0. ஸோ என்ன ஃபார்மில் இருக்குது பாருங்க, ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c இஸ் ஈக்குவல் டு 0. தெரிஞ்சு ஒரு குவாட்ராட்டிக் ஃபார்ம் இருக்கு இல்லையா, ஒரு குவாட்ராட்டிக் ஃபார்ம் இருந்து நம்ம என்ன பண்ண முடியும், வேல்யூஸ் தெரியும், அன்னோனுக்கு வேல்யூ தெரியணும், அப்படி எக்ஸோட வேல்யூ தெரியணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஃபேக்டரைஸ் பண்ணுவோம் இல்லையா. இப்போ நம்ம அதே ப்ராசஸ் தான் பண்ண போகிறோம், ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கேங்கிற வேல்யூ தெரியணும்னால ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். ஃபேக்டரைஸ்க்கான ஃபார்முலா இருக்குது, ஃபேக்டரைசிங் ஃபார்முலாவும் தெரியும். ஃபேக்டரைசிங் ஃபார்முலா என்னது, k is equal to கேங்கிறதுனால k is equal to -b, b பாருங்க ஹையஸ்ட் டேர்ம் இருக்கு இல்லையா, k ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அதோட பவருக்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ட் வந்து a ன்னு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இருக்க வேரியபிளுக்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து b ன்னு எடுத்துக்கோங்க. கான்ஸ்டன்ட் டேர்ம் c ன்னு எடுத்துக்கோங்க. a b c ன்னு எடுத்துட்டோமா, இதுல இருந்து அந்த அன்னோனோட வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணலாம், நான் ஃபார்முலா என்ன சொல்லிருப்பாங்க, -b + or -√b² - 2a அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா இருக்கும். நமக்கு ஃபார்முலா தேவையில்லை, டைரக்டா என்ன பண்ணிக்கலாம், இதை ஷார்ட்கட் மூலமா நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். எப்படி ஷார்ட்கட் பண்ண போறோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் வேரியபிளோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கு, 10 இருக்கு. கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்கு, ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் 10 இருக்கு, இங்க -1 இருக்கு கான்ஸ்டன்ட். ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா டேர்ம் இருக்கு பாருங்க. அப்ப 10 × -1 that is equal to -10. ஓகேவா, இது மல்டிபிள் பண்ணா அது 10 கிடைக்கணும். ஓகேவா, நெக்ஸ்ட் k ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கு, 9 இருக்கு. k ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கு, 9 இருக்கு. ஸோ மல்டிபிள் பண்ணால் 10 வரணும், சம் பண்ணும்போது +9 வரணும். ஸோ எந்த ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணும்போது 10, அகெயின் சம் பண்ணும்போது என்ன வரணும், சம் பண்ணும்போது என்ன வரணும், 9 வர மாதிரி என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு பாருங்க. மல்டிபிள் பண்ணும்போது 10 இருக்கணும், சம் பண்ணும்போது 9 இருக்கு. அப்போ என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கும், அப்போ 10 × 1 தான் வரும். 10 × 1 தான் 10. ஆனால் சம் பண்ணும்போது என்ன இருக்கணும், மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ்ல இருக்கணும், சம் பண்ணும்போது ப்ளஸ் இருக்கணும். பாருங்க சம் பண்ணும்போது எது இருக்கு பாருங்க, பாசிட்டிவ் இருக்கு, லார்ஜஸ்ட் நம்பருக்கு தான். அப்போ என்ன இருக்கு, நமக்கு லார்ஜஸ்ட் நம்பருக்கு தான் நீங்க என்ன பண்ணிருக்கணும், பாசிட்டிவ் வரணும்னா இப்போ மினிமமா என்ன நம்பர் இருக்கோ அதுக்கு நெகட்டிவ் கொடுத்துக்கோங்க, அப்பதான் நீங்க கேட்ட ரிசல்ட்ஸ் வரும். இப்போ -1. இப்போ பாருங்க மல்டிபிள் பண்ணி பாருங்க, 10 இருக்கு, இங்க -1 இருக்கு, இங்க பிளஸ் இருக்கு, இங்க மைனஸ், பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ், 1 × 10 10, ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது 10 கிடைச்சிச்சா, ஓகே சால்வ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ரெண்டையும் சம் பண்ணுங்க பார்க்கலாம், +10 -1 that is equal to +9, அப்போ +9 கிடைச்சிருச்சு. அப்போ இதுதான் அதுக்கான ஃபேக்டர்ஸ் சொல்லிடலாம். ஃபேக்டர்ஸ் எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம ஹையஸ்ட் ஃபார்மோட வேரியபிளுக்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கு, 10 இருக்கு. ஸோ நம்ம டேரக்டா ரிசல்ட் எழுத முடியாது, அது கோஎஃபிஷியன்ட் ஏன்னா 1 இருந்ததுன்னா டேரக்டா ரிசல்ட் எழுதிக்கலாம். பட் ஆனால் ஹையஸ்ட் வேரியபிளோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கு, 10 இருக்கு இல்லையா. ஸோ அதை நம்ம என்ன பண்ணணும், கிடைச்சிருக்க ஃபேக்டர்ஸ் எல்லாம் 10 ஆல் டிவைட் பண்ணி காட்டணும். அப்போ டிவைடட் பை 10 இஸ் டிவைடட் பை 10 அப்படின்னு இருக்கா. ஓகேவா. ஸோ அகெயின் நம்ம என்ன ஆகிடும், இந்த டேர்ம் 10 10 கேன்சல் ஆகிட்டு ரிமைனிங் 1 இருக்கு. ஓகேவா. ஸோ இந்த ஃபார்மை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ண போகிறோம் பாருங்க. பாருங்க டினாமினேட்டரில் எக்ஸால் மட்டும் மேலே இருக்க டேர்ம்ஸை சம் பண்ணிக்க போகிறோம். இங்கே ரிமைனிங் என்ன இருக்குது, 1 இருக்கா, 1 × k தட் இஸ் எ கே. இங்கே என்ன இருக்குது, +1 இருக்கிறனால +1, இது ஒன் ஆஃப் த ஃபேக்டர். ஸோ இப்போ குவாட்ராட்டிக் ஃபார்மில் எத்தனை ரூட்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு, 2 ரூட்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரூட் ஃபேக்டராக எழுதிட்டேன். நெக்ஸ்ட் ஃபேக்டர் என்ன இருக்கணும், கீழே என்ன இருக்குது, 10 இருக்கா, அப்போ 10 × k 10k. மேலே என்ன இருக்குது, நியூமரேட்டரில் -1 இருக்கிறதுனால மைனஸ், ப்ளஸில் எதுவும் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ஆகிடும், தட் இஸ் ஈக்குவல் டு 0 ஆகிடுச்சு. ஸோ ரெண்டு டேர்மோட மல்டிபிள் வேல்யூ 0வாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா. ஸோ ஃபேக்டரைஸ் பண்ணிட்டோம். இப்போ ரிசல்ட்ஸை ஃபைன் பண்ணிடலாம். ஸோ ரெண்டு டேர்மோட மல்டிபிள் வேல்யூ வந்து 0 அப்படின்னா மேபி ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆர் 0 ஆர் செகண்ட் டேர்ம் 0வாக இருக்கும். ரெண்டு டேர்மில் ஏதாவது ஒரு டேர்ம் என்ன இருக்கணும், 0வாக தான் இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் 0வாக எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், ஃபர்ஸ்ட் டேர்ம் 0வாக எடுத்துட்டோன்னே k + 1 = 0வாக இருந்தால் தட் இஸ் k is equal to என்ன கிடைக்கும் உங்களுக்கு,
that is k is equal to -1. ஓகேவா நெக்ஸ்ட் செகண்ட் டைம் மேபி செகண்ட் டேர்ம் 0வா எடுத்துட்டோம்னா 10k - 1 that is equal to 0 அப்படினா implies to which implies to அப்ப kங்கிறது என்னவா ஆயிடும் உங்களுக்கு அந்த -1ங்கிறது அந்த சைடு போகுது +1 ஆயிடும் ஓகேங்களா சோ மல்டிபிள் இருக்கிற அந்த சைடு போகும்போது டிவைடட் ஆயிடும் ஈஸியா டிவைடட் ஆயிடும் ஓகேங்களா இப்போ ரெண்டு வேல்யூஸ் நமக்கு k கிடைச்சிருக்கு குவாட்ராட்டிக் டேர்ம்னா ரெண்டு வேல்யூஸ் கிடைச்சிருக்கு இல்லையா சோ ரெண்டுல நம்ம எந்த வேல்யூ நம்ம சூஸ் பண்ணோம் அப்படினா ப்ராபபிலிட்டி அப்படிங்கறப்பவே நம்ம ஆல்ரெடி ப்ராபபிலிட்டியோட வேல்யூ நமக்கு தெரியும்யா இன் லைஸ் பிட்வீன் நம்ம என்ன இருக்கணும் உங்களுக்கு சோ நெகட்டிவ் டேர்ம்ல இருக்க கூடாது உங்களுக்கு நெகட்டிவ் நம்ம எப்பவுமே அக்செப்ட் பண்ணிக்க போறது இல்ல அப்ப cannot this term இந்த டேர்மை நாம எடுத்துக்க போறது இல்ல இந்த டேர்மை நான் எடுத்துக்க போறது இல்ல இந்த டேர்மை நான் சூஸ் பண்ணிக்க போறது இல்ல ஏன்னா நெகட்டிவ் இருக்கறனால அக்செப்ட் பண்ணிக்க போறது இல்ல அப்ப பாசிட்டிவா இருக்க டேர்மை அக்செப்ட் பண்ணிக்க போறோம் அப்ப k ஓட வேல்யூ என்ன எடுத்துட்டு அக்செப்ட் பண்ணிட்டோம் kங்கிறது எப்ப என்னவா இருக்கு kங்கிறது 1/10 அப்படிங்கற ஒரு வேல்யூஸை நாம எடுத்துக்கிட்டோம் ஓகேவா அப்ப ஃபர்ஸ்ட் k ஓட வேல்யூ என்ன கால்குலேட் பண்ணிட்டோம் ஃபர்ஸ்ட் சப்ஸ்டிட்யூஷன் k ஓட வேல்யூ என்ன கால்குலேட் பண்ணிட்டோம் 1/10 ன்னு கால்குலேட் பண்ணிட்டோம் ஓகேங்களா நெக்ஸ்ட் செகண்ட் அப்சர்வேஷன் போய்டலாம் இப்போ இது நம்ம ஃபர்ஸ்ட் டேர்முக்கு போட்டோம் ஃபர்ஸ்ட் டேர்முக்கான ரூல்ஸை போட்டு வச்சு நெக்ஸ்ட் செகண்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க செகண்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க p of x less than 6 p of x less than 6 p of x less than 6 னா என்ன அர்த்தம் x ஓட வேல்யூ 6 கிடையாது less than or equal 6 இருக்கா less than 6 இருக்கான்னு பாருங்க less than or equal னா including value னு அர்த்தம் less than அப்படினா except this value னு அர்த்தம் இப்போ less than or equal இருக்கா less than இருக்கா பாருங்க less than இருக்கா அப்ப x விட்டுட்டு ரிமைனிங் இருக்க வேல்யூ சொன்னோம் ரிமைனிங் என்ன இருக்கு x விட்டுட்டு இன்னும் அதுக்கு கீழ இருக்க கூடிய எல்லா வேல்யூ எடுத்துறோம் அதுக்கு கீழ என்னென்ன வேல்யூஸ் இருக்கு ப்ராபபிலிட்டில அதுக்கு கீழ என்ன இருக்கு 5 இருக்கும் 4 இருக்கு 3 இருக்கு 2 இருக்கு 1 இருக்கு 0 இருக்கு சோ அத நாம எழுத போறோம் ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன்ஸ்ல எழுத போறோம் அப்ப x க்கு பதிலா என்ன பண்ண போறோம் ப்ராபபிலிட்டியோட ஃபங்க்ஷன்ஸ் நம்ம தெரியும் இல்லையா அப்ப ப்ராபபிலிட்டி ஃபர்ஸ்ட் ஆர்டர் என்னன்னா இருக்கு 0வா இருக்கு ஃபர்ஸ்ட் p = x ஓட வேல்யூ 0 கொடுத்தனா that is 0 நெக்ஸ்ட் என்னது x க்கு பதிலா 1 கொடுங்க பார்க்கலாம் ப்ராபபிலிட்டி ஆஃப் 1 ன்னு ஆயிடும் நெக்ஸ்ட் x = என்ன பண்ணலாம் 2 ன்னு கொடுங்க நெக்ஸ்ட் p of x is equal to 3 p of x is equal to 4 plus p of x is equal to 5 6 வருமா வராது ஏன் அப்படினா is r equal to கொடுக்கல less than r விட குறைவா இருக்க வேண்டும் அப்ப 5 வரைக்கும் எடுத்துட்டா போதும் ஓகேங்களா இப்போ பாத்து கால்குலேட் பண்ணுங்க பார்க்கலாம் p of 0 ஓட வேல்யூ x ஓட வேல்யூ 0வா இருக்கும்போது ப்ராபபிலிட்டியோட ஃபங்க்ஷனோட வேல்யூ என்ன இருக்கு 0வா இருக்கு சோ 0 எழுதிட்டோம் நெக்ஸ்ட் ப்ராபபிலிட்டி x ஓட வேல்யூ 1 ஆ இருக்கும்போது ப்ராபபிலிட்டியோட வேல்யூ என்ன இருக்கு x ஓட வேல்யூ 1 ஆ இருக்கும்போது ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷனோட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க k ன்னு கொடுத்திருக்காங்க that is k நெக்ஸ்ட் x ஓட வேல்யூ 2 ஆ இருக்கும்போது ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷனோட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க 2k ன்னு கொடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் x ஓட வேல்யூ வந்து என்ன கொடுத்திருக்காங்க 3 ன்னு கொடுக்கும்போது x ஓட வேல்யூ 3 ன்னு கொடுக்கும்போது ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷனோட வேல்யூ என்னது again 2k கொடுத்திருக்காங்க பிளஸ் x ஓட வேல்யூ 4 ஆ இருக்கும்போது ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன்ஸ் 3k கொடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் x ஓட வேல்யூ 5 ஆ இருக்கும்போது என்ன வேல்யூ கொடுத்திருக்காங்க k² ன்னு கொடுத்திருக்காங்க ஓகேவா இதெல்லாம் சம் பண்ணுங்க பார்க்கலாம் டேர்ம்ஸ் என்ன கிடைக்குது பார்க்கலாம் சம் பண்ண என்ன கிடைக்கும் 0வா சம் பண்ணா அதே தான் இருக்கும் நமக்கு டேர்ம் எனக்கு k plus k 2k plus 2k that is equal to 5k plus 3k that is 8k plus k square நமக்கு ஆல்ரெடி k ஓட வேல்யூ தெரியும் இல்லையா ஜஸ்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம் k ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க பார்க்கலாம் டேர்ம் என்ன வரும் 8 into k ஓட வேல்யூ 1/10 னா that is என்ன வரும் 1/10 அப்போ 8/10 ஆயிடுமா பிளஸ் k ஓட வேல்யூ என்னது 1/10 ஸ்கொயர் பண்ணா 1 ஸ்கொயர் ஓட வேல்யூ 1 டிவைட் பை 10 ஸ்கொயர் வேல்யூ என்ன ஆயிடும் 100 ஆயிடுச்சா 10 ஸ்கொயர் வேல்யூ 100 இப்போ எல்சிஎம் எடுக்கலாம் என்ன எடுக்கலாம் எல்சிஎம் நம்ம 100 எடுத்துக்கலாமா இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணனும் அப்படினா அது என்ன எல்சிஎம் ஃபேக்டர் இருக்கு என்னது 10 ஆல மல்டிபிள் தான் எல்சிஎம் ஆகும் நியூமரேட்டர் 10 ஆல மல்டிபிள் பண்ண பார்க்கலாம் 10 * 80 10 * 8 + 80 ப்ளஸ் அது எல்சிஎம் ஃபேக்டர் அப்படியே இருக்கறனால அத 1 அப்படி எழுத போறோம் that is இதோட வேல்யூ என்ன சொல்லலாம் 81/100 இதோட வேல்யூ ப்ராபபிலிட்டி ஆஃப் x less than 6 ஆ இருக்கும்போது ப்ராபபிலிட்டியோட வேல்யூ என்ன கால்குலேட் பண்ணிருக்கோம் 81/100 அப்படினு கால்குலேட் பண்ணிட்டோம் 81/100 நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க probability of 0 less than x less than 5 நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க தேர்ட் கண்டிஷன் probability of என்ன கேட்டிருக்காங்க 0 less than x less than 5 x less than 5 0 ல இருந்து 5 குள்ள தான் இருக்கணும் அப்படினா அப்ப என்னவா இருக்கும் அப்படினா பாரு r equal இருக்கா இல்லையான்னு பாருங்க கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் டிஸ்கிரிட் பொறுத்த வரைக்கும் இப்ப மீனிங் கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க ஏனா இன்டகிரேட் பொறுத்த வரைக்கும் less than or equal எதை கொடுத்தாலும் நம்ம இன்டகிரேட் பண்ண போறோம் அந்த வேல்யூ எடுத்துக்க தான் போறோம் அதுல ப்ராப்ளம் கிடையாது டிஸ்கிரிட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேல்யூ சேஞ்ச் ஆடின்
இன்டகிரேட் பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம் கிடையாது, டிஃபரன்ஷியேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இஷ்யூ கிடையாது. தட் இஸ் அதாவது டிஃபரன்ஷியேஷன் சொல்கிறோம் இல்லையா, டிஃபரன்ஷியேஷனா தட் இஸ் ப்ராபர்ட்டி மாஸ் ஃபங்க்ஷன் சொல்கிறது. அப்போ இங்கே ஆர் ஈக்குவல் இருக்கா பாருங்க, இல்லை. அப்போ 0வை தவிர, அப்போ லெஸ் தென் அப்படின்னு லெஸ் தென் 5 இருக்கு, அப்போ 5வும் தவிர. அப்போ இன் பிட்வீன் இருக்குல்ல 0க்கும் 5க்கும் உள்ள என்னென்ன வேல்யூ இருக்கு, 0வும் கிடையாது 5வும் கிடையாது, அதுக்குள்ள என்னென்ன வேல்யூ இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்ல போறோம். அப்போ என்னவா இருக்கும், இப்போ பி ஆஃப் 0க்கு மேலே என்ன வரும், 1 வரும், பிளஸ் நெக்ஸ்ட் என்ன வரும், 2 வரும், பிளஸ் ப்ராபர்ட்டி ஆஃப் 3 வரும், நெக்ஸ்ட் ப்ராபர்ட்டி ஆஃப் 4 வரும், நெக்ஸ்ட் 5 வருமா, வராது, ஏன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் கொடுக்கல. அப்போ இந்த 4 டேர்ம் தான் வரும். இந்த 4 டேர்ம் எழுத பார்க்கலாம். ப்ராபர்ட்டி ஆஃப் 1க்கு கொடுக்கும்போது என்ன இருக்கும், k இருக்கும். நெக்ஸ்ட் 2 கொடுக்கும்போது என்ன இருக்கும், ப்ராபர்ட்டி ஆஃப் வேல்யூ 2k இருக்கு. பிளஸ் 3 கொடுக்கும்போது அகைன் 2k-வா இருக்கு. பிளஸ் 4 கொடுக்கும்போது என்னவா இருக்கு, 3k இருக்கு. அப்ப therefore என்னவா இருக்கு உங்களுக்கு, therefore k plus 2k that is 3k, 3k plus 2k 5k, 5k plus k that is 8k. இப்போ k ஓட வேல்யூ நமக்கு தெரியும் இல்லையா, k ஓட வேல்யூ என்ன தெரியும் உங்களுக்கு, 1/10. அப்போ k ஓட வேல்யூ 1/10 போட்டா என்னது, 1 × 8 8, 8/10, 8/10 அப்படிங்கிறதா, 8/10 அப்படிங்கிறதா என்னது கொடுத்துருக்க அந்த ப்ராபர்ட்டியோட சர்டைன் இன்டர்வல்ல இருக்கக்கூடிய வேல்யூ ஈக்குவல் டு 5. ஸோ இதோட வேல்யூ என்ன கால்குலேட் பண்ணியிருக்கோம், 8/5 அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா, ஸோ புரிஞ்சுக்கோங்க. ப்ராப்ளம் இப்படி டிஸ்ட்ரிபியூஷன் டிஸ்கிரிட் டைப்ல டிஸ்ட்ரிபியூஷன் இருந்ததுன்னா, ஸோ அன்னோனா கொடுத்துட்டு அதோட வேல்யூ கேட்கலாம், இல்லை செப்பரேட்டாக ஒரு கண்டிஷன்ஸ் கொடுத்துட்டு அதில் கேட்கலாம், இல்லை என்ன கேட்கலாம், அது பி ஆஃப் அப்படிங்கிறது இதை பேஸ் பண்ணி கேட்கலாம். இன்னும் இதில் வேற என்ன கேட்கலாம்னா, டிஸ்கிரிட் டைப்ல வேற என்ன டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கேட்கலாம். டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் நம்ம என்ன ப்ராபர்ட்டி ஃபங்க்ஷனை கால்குலேட் பண்ணியிருக்கோம், இதுலேருந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கேட்கலாம். இல்லை டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கேட்குறப்ப என்ன பண்ணிருப்போம், டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லியிருப்போம், பி ஆஃப் கேபிட்டல் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படி சொல்லியிருப்போம். அப்போ எக்ஸோட வேல்யூ அதில் என்னென்ன கொடுத்துட்டு அதில் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கால்குலேட் பண்ண முடியும், அது கேட்கலாம். நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனுக்கான ஃபார்மேட் தெரியும் இல்லையா, அப்போ கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராபர்ட்டி ஆஃப் தி கேபிட்டல் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு கேட்கலாம். கொஸ்டின் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3ன்னு கேட்கலாம். அப்போ 3ன்னு கேட்டீங்கன்னா 3 வரைக்கும் இருக்க எடுத்த வேல்யூஸ் எடுத்துக்கணும். அப்போ சம் பண்ணிக்கணும். ப்ராபர்ட்டி ஆஃப் 3 வரைக்கும் என்ன வரும், 0 1 2 3 4. அப்போ 3னா 3 வரைக்கும் எடுத்துக்கோங்க, 4னா 4 வரைக்கும் எடுத்து இதோட சம்மோட வேல்யூ, இது ப்ராபர்ட்டியை கால்குலேட் பண்ண இல்லையா, இதான் சம் ஆஃப் இது கால்குலேட் பண்ண மாதிரி சம் ஆஃப் த வேல்யூ எழுதுனா அதுதான் என்னது டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனோட 3ஓட வேல்யூ 4ஓட வேல்யூ அப்படிங்கிறது எப்படி வேணாலும் கேட்கலாம். ஓகேங்களா, அதை பேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் நெக்ஸ்ட் பார்க்கலாம். டிஸ்ட்ரிபியூஷன் மட்டும் கேட்குற மாதிரி ஒரு ப்ராப்ளம் நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஆனால் இதே கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டு டிஸ்ட்ரிபியூஷன் கேட்கலாம். டிஸ்கிரிட் டைப்ல எதை கேட்டாலும் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனில் என்ன கேட்கலாம், ப்ராபர்ட்டி ஃபங்க்ஷனோட வேல்யூவும் கேட்கலாம், இல்லை டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனோட வேல்யூ கேட்கலாம். இப்போ எந்த வேல்யூ அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷனோட வேல்யூ மினிமமாக இருக்குன்னு கேட்கலாம், இல்லை எந்த வேல்யூ அப்ளை பண்ணும்போது டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனோட மேக்ஸிமம் வேல்யூ ஒரு ரேஞ்ச் கொடுத்துருவாங்க, அந்த ரேஞ்சில் எது மினிமமாக இருக்கும் மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி என்ன டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். கொஸ்டின்ஸ் என்ன இருக்கு பாருங்க. சப்போஸ் தட் தி ரேண்டம் வேரியபிள் எக்ஸ் assume 3 values 0 1 2 with respect to the probability of the 1/3 and 1/6 and 1/2 respectively. அதாவது ரேண்டம் வேரியபிள் நம்ம ஜெனரலாக எப்படி சொல்லுவோம், எக்ஸ் அப்படிங்கிற கேபிட்டல் எக்ஸ் அப்படிங்கிற லெட்டரால தான் டினோட் பண்ணிட்டு இருக்கோம். அதோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 1 2 3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 1 2 3ன்னு எடுத்துட்டா அதோட கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டியோட வேல்யூ என்ன டிஃபைன் பண்ணியிருக்காங்க, 1/3 and 1/6 and 1/2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, the obtain the distribution function of x, the distribution function of x. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, கொடுத்துருக்க ரேண்டம் வேரியபிளோட ப்ராபபிலிட்டியோட வேல்யூஸை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே என்ன எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிறது நமக்கு டிஃபைன்டாக இல்லை. எக்ஸ்பெரிமெண்ட் பற்றி நமக்கு இந்த இடத்த ப்ராப்ளத்துக்கு நமக்கு தேவை இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஏன் அப்படின்னா எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்தா நம்ம என்ன பண்ண முடியும், அதுலேருந்து நம்ம ப்ராபபிலிட்டியோட வேல்யூஸ் நம்ம கால்குலேட் பண்ண முடியும். பட் நமக்கு என்ன ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது ஸ்டாண்டர்டாக அங்கே கிவன்டாக இருக்குது. ஓகேங்களா, ப்ராபபிலிட்டியோட வேல்யூ இஸ் கிவன்டாக இருக்குது. ஸோ நமக்கு என்ன பண்ண தெரிஞ்சால் போதும், உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனோட டெஃபினேஷன் தெரிஞ்சால் போதுமானது. ஓகேங்களா, அப்போ டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, இப்போ ப்ராப்ளம்குள்ள என்டர் ஆகலாம் இல்லையா. சொல்யூஷன். ஸோ அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன, the random variable is a real valued function. ஓகேங்களா, இஸ் ரேண்டம் வேரியபிள் அப்படிங்கிறது என்னது, ஒரு ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் எப்படிக்கான ஃபார்மேட் எப்படி இருக்கும் அப்படின்னா, தட் இஸ் எஃப் ஆஃப் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் which is equal to term எப்படி சொல்லலாம், ப்ராபபிலிட்டியோட ஃபங்க்ஷன்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணுறோம். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் கேபிட்டல் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஸ்மால் எக்ஸ். ஓகேங்களா,
So capital F of x is equal to probability of capital X less than or equal to small x அப்படிங்கிறதா distribution function ஓட formula. So format. So general format. So இதுல இருந்து நம்ம கொடுத்திருக்க டேர்ம்ல இருந்து நம்ம எப்படி probability-யை நம்ம எப்படி நம்ம distribution function-க்கு கன்வெர்ட் பண்றது பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் random variables அப்படிங்கிறது என்ன எடுத்துக்கிறோம்? ஃபார் எக்ஸாம்பிள் x அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. x ஓட வேல்யூ என்னவா கொடுத்திருக்காங்க? 0 1 2 னு கொடுத்திருக்காங்க. So இதோட corresponding probability ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க? p of x அப்படிங்கிறது என்ன கொடுத்திருக்காங்க? So 0 இருக்கும்போது probability ஓட வேல்யூ that is 1/3. 1 இருக்கும்போது actually probability ஓட வேல்யூ 1/6. Again 2 இருக்கும்போது probability ஓட வேல்யூ that is 1/2 அப்படிங்கிறது given ஆ இருக்கு. ஓகேங்களா? So இதுல இருந்து நாம distribution function மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணா போதும். இப்போ distribution functions நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினு பாத்துக்கோங்க. இப்போ random variable ஓட வேல்யூஸ் நம்ம x ஓட வேல்யூஸ் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் அதோட ஜெனரல் ஃபார்ம்ல. ஓகேங்களா? ஜெனரல் ஃபார்ம் நமக்கு தெரியும் இல்லையா? capital F of x is equal to probability of capital X less than or equal to small x அப்படிங்கறத டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். இப்போ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்ஸ்ல நம்ம ப்ராபபிலிட்டியோட வேல்யூஸை நம்ம ரீப்ளேஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ இதை ரீப்ளேஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு தேவையான என்ன கிடைச்சிரும்? டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்ஸ் நமக்கு கிடைச்சிரும். கொஸ்டின்ஸ் கேட்குறப்போ இது நம்ம அந்த என்டையர் டேர்முக்கு நான் கால்குலேட் பண்ணியிருக்கோம். பட் உங்களுக்கு கேட்குறப்போ கொஸ்டின் கேட்குறப்போ ஸோ ப்ராபபிலிட்டியோட வேல்யூ கொடுத்துட்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஆன் 2 கேட்கலாம், டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஆன் 1 கேட்கலாம். ஸோ ஏதாவது ஒரு டேர்ம் மட்டும் நாங்கள் ஸ்பெசிஃபை பண்ண சொல்லி கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் பாருங்க, ஃபார்ம் பண்ணுறதுக்கான மெத்தட் பாருங்க. கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னது? ரேண்டம் வேரியபிள் ஃபர்ஸ்டோட இனிஷியல் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 0. இப்போ 0 which is equal to டேர்ம் என்ன இருக்கு பாருங்க? probability of capital X less than or equal to 0. அதுதான் இனிஷியல் டேர்ம். ஓகேங்களா? ஸோ கொடுத்துருக்க ப்ராபபிலிட்டியோட வேல்யூ எக்ஸோட வேல்யூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0 கொடுத்துருக்காங்க. 0வை இன்க்ளூடட் வேல்யூன்னு அர்த்தம். ஏன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஆர் ஈக்குவல் இருந்தா என்னது? இன்க்ளூடட் தட் வேல்யூன்னு அர்த்தம். ஆர் ஈக்குவல் இருந்ததுன்னா என்னது? இன்க்ளூடட் தட் வேல்யூன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ நமக்கு ஆர் ஈக்குவல் தான் இருக்கா, அப்போ 0 எடுத்துக்கலாம். 0 ஷுவரா நம்ம எடுத்துக்க போறோம். இப்போ லெஸ் தென் அப்படிங்கிறப்ப இதை விட கம்மியா இருக்கு. நம்ம ஆல்ரெடி 0 விட ஆல்ரெடி 0 அடுத்து நெக்ஸ்ட் என்ன வரும்? நெகட்டிவ் வேல்யூ தான் வரும். டிக்ரீசிங் ஆகும் நெகட்டிவ். நம்ம நெகட்டிவ் எடுத்துக்க போறதுல நம்ம 0 தான் நம்ம இனிஷியல் வேல்யூவை கொடுத்துருக்காங்க டிஸ்ட்ரிபியூஷன்ல. அப்போ நமக்கு டேர்ம் ப்ராபபிலிட்டி ஆஃப் அப்போ என்னது வேல்யூ? அப்போ 0வா இருக்கும்போது ப்ராபபிலிட்டியோட வேல்யூ என்ன அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சிருக்கும். ஆப்வியஸா நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்? 0 ஆகும்போது நமக்கு ப்ராபபிலிட்டியோட வேல்யூ என்னது? தட் இஸ் p of equal to x ஓட வேல்யூ கிடைக்குது. இதை தாண்டி வேற என்னது? 0 தாண்டி வேற எது நம்பர் கிடையாது. 0 தான் நமக்கு இனிஷியல். அப்போ தட் இஸ் p of x ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? 0வா தான் இருக்கும். அப்போ p of 0 ஓட வேல்யூ என்ன அப்படிங்கிறது நமக்கு டேபிள்ல கிவன் பண்ணிருக்கும் இல்லையா? x ஓட வேல்யூ 0வா இருக்கும்போது x ஓட வேல்யூ 0வா இருக்கும்போது ப்ராபபிலிட்டியோட வேல்யூ என்ன கால்குலேட் பண்ணிருக்கோம்? தட் இஸ் 1/3 னு கால்குலேட் பண்ணிருக்கோம். அப்போ டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஆன் 0 அப்படின்னா அதோட வேல்யூ என்ன சொல்லலாம்? 1/3 அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஆன் 1க்கு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ 1 டேர்ம் வரும்போது என்ன ஆகும்? ப்ராபபிலிட்டி ஆஃப் கேபிட்டல் X less than or equal to 1 less than or equal to 1. அப்போ டேர்ம் என்ன வரும்? 1 இன்க்ளூடட். r equal to கொடுத்ததுனால 1 இன்க்ளூடட். அதை தாண்டி வேற என்ன? டிக்ரீஸ் அடுத்த வேல்யூ நெக்ஸ்ட் வேல்யூ என்னது? டிக்ரீசிங் ஆர்டர்ல நெக்ஸ்ட் வேல்யூ என்ன இருக்கும்? 0ல இருந்து. அப்போ 0 1 மட்டும் தான் எடுத்துக்கிறோம். அப்போ p of 0 plus p of 1 நம்ம எடுத்துக்கிறோம். p of 0 ஓட வேல்யூ என்னது? அதாவது x ஓட வேல்யூ 0வா இருக்கும்போது ப்ராபபிலிட்டியோட வேல்யூ நம்ம என்ன கால்குலேட் பண்ணிருக்கோம்? 1/3 அப்படிங்கறத நம்ம கால்குலேட் பண்ணிருக்கோம். that is 1/3 plus x ஓட வேல்யூ 1 ஆ இருக்கும்போது ப்ராபபிலிட்டியோட வேல்யூ என்ன? that is 1/6. that is 1/6. LCM என்ன எடுக்கலாம்? ஆக்சுவலி 6 LCM எடுத்துக்கலாம் இல்லையா? 6. so cross multiply பண்ணாம 6 ஓட LCM னா 2 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? that is 2 6 are 2 3s are 6. so remaining plus 1 that is equal to 3 divided by 6. so இதை எப்படி சிம்பிளை பண்ணலாம்? so ரெண்டுமே 3 ஆல் டிவிசிபிள் ஆகக்கூடிய நம்பர்ஸ் தான். 1 3s are 3 and 2 3s are 6. that is the final result of 1/2. இது for distribution of the distribution function on the 1. x ஓட வேல்யூ 1 ஆ இருக்கும்போது டிஸ்ட்ரிபியூஷனோட வேல்யூ என்ன கால்குலேட் பண்ணிருக்கோம்? 1/2 னு கால்குலேட் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? distribution function on நம்ம 0 எடுத்துக்கிட்டோம் 1 எடுத்து நெக்ஸ்ட் ஃபைனலா என்ன இருக்கு? 2 இருக்கு இல்லையா? that is distribution function on 2 ஓட வேல்யூ எப்படி எழுதலாம்? so probability of x less than or equal to 2. yes less than or equal to 2. so அப்ப என்ன அர்த்தம்? 2 இன்க்ளூடட் அர்த்தம். 2 விட எவ்வளவு கம்மியா இருக்கு? அப்போ that is ஸ்டார்டிங் வேல்யூ என்ன இருக்கு? 0 தான். அப்போ p of 0 plus next என்ன இருக்கும்? p of 1 plus next வேல்யூ என்ன இருக்கு? p of 2. ஏன்னா r equal to 2 தான் கொடுத்திருக்காங்க.
ஓகேங்களா 2 வரைக்கும் நம்ம எடுத்துட்டோம் இதோட வேல்யூ கால்குலேட் பண்ணுங்க பார்க்கலாம் p of 0 அதாவது x ஓட வேல்யூ 0 இருக்கும்போது ப்ராபபிலிட்டியோட வேல்யூ என்ன கால்குலேட் பண்ணிருக்கோம் 1/3 ன்னு கால்குலேட் பண்ணிருக்கோம் that is 1/3 plus x ஓட வேல்யூ 1 இருக்கும்போது ப்ராபபிலிட்டியோட வேல்யூ என்னது 1/6 ன்னு சொல்லிருக்கோம் that is 1/6 plus x ஓட வேல்யூ வந்து 2 இருக்கும்போது ப்ராபபிலிட்டியோட வேல்யூ என்ன கால்குலேட் பண்ணிருக்கோம் that is 1/2 அப்ப ஃபைனலா நாம சிம்ப்ளை பண்ணிக்கலாம் LCM ஃபேக்டர் என்ன எடுக்கலாம் 6 ன்னு LCM எடுத்துக்கலாம் இல்லையா 6 இப்போ நியூமரேட்டர் பாருங்க 2 ஆல மல்டிப்ளை பண்ணலாமா is 2 இங்க plus 1 இங்க plus 3 so finally 6 divided by 6 so final result 6 nullified இல்லையா remaining என்ன கிடைச்சிருக்கு உங்களுக்கு 1 the 1 divided by 1 that is equal to 1 இப்போ probability of distribution function on 2 is equal to என்ன இருக்கும் distribution function on 2 ஓட வேல்யூ என்ன கால்குலேட் பண்ணிருக்கோம் 1 ன்னு கால்குலேட் பண்ணிருக்கோம் ஓகேவா therefore the distribution function is so distribution functions நாம define பண்ணிக்கலாம் therefore distribution function of x into f of x x ஓட வேல்யூ 0 ஆ இருக்கும்போது distribution function ஓட வேல்யூ என்ன கால்குலேட் பண்ணிருக்கோம் that is 1/3 ன்னு சொல்லிருக்கோம் next x ஓட வேல்யூ 1 ஆ இருக்கும்போது distribution ஓட வேல்யூ என்ன கால்குலேட் பண்ணிருக்கோம் that is 1/2 and x ஓட வேல்யூ 2 ஆ இருக்கும்போது distribution function ஓட வேல்யூ that is equal to 1 okay that is equal to 1 so கொடுத்திருக்க அந்த ரேண்டம் வேரியபிளுக்கான கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி கொடுத்திருக்காங்க அந்த கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டில இருந்து நம்ம என்ன கன்வெர்ட் பண்ணிருக்கோம் நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனை நம்ம ஃபார்ம் பண்ணிருக்கோம் which is a distribution functions on the form ஓகேவா இது இப்போ செப்பரேட்டா எக்ஸாம் கேக்குறப்போ ஏதாவது நீங்க ஒரு வேல்யூ கேட்கலாம் எக்ஸாம்ஸ்ல நீங்க 3 வேல்யூஸ் கேட்க போறது இல்ல சோ நீங்க கேக்குறப்போ क्वेश्चन கேக்குறப்போ டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் அந்த 2 distribution function ஆன 1 distribution function ஆன 0 அப்படி கேக்குறப்போ நீங்க ஏதாவது ஒரு வேல்யூ கால்குலேட் பண்ணிட்டு நீங்க ஆன்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணா போதும் ஓகேங்களா சோ இதுதான் distribution functionக்கான ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க distribution function capital F of x is equal to probability of x capital X less than or equal to small x அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க இதுல இருந்து நம்ம வேல்யூஸ் நம்ம டிரைவ் பண்ண முடியும் ஓகேங்களா நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம் சோ நெக்ஸ்ட் நம்ம ப்ராப்ளம் பார்க்கலாம் சோ முன்னாடி நம்ம என்ன ப்ராப்ளம் பார்த்தோம் அப்படினா so probability அப்படிங்கிறது random variable நாம ரெண்டு discrete random variable continuous பார்த்தோம் discrete அப்படினா என்ன சொல்லிட்டோம் discrete random variable தான் நாம என்ன சொல்றோம் discrete random variable என்ன சொல்ல போறோம் அப்படினா அந்த discrete டைப்ல இருக்கக்கூடிய probability functions சொல்றதுனால இது discrete probability function or probability mass function நம்ம சொன்னோம் ஓகேங்களா அதே மாதிரி continuously என்ன பண்ண போறோம் ஒரு certain intervalல எடுத்துக்கக்கூடிய இன்டர்வல்ல ஏதாவது ஒரு வேல்யூ எடுத்துக்கணும் அப்படி டிஃபைன் பண்ணனும் அப்படினா that is a continuous random variable சொன்னோம் இந்த continuous random variable நம்ம என்னவா டிஃபைன் பண்றோம் அதுல एक्चुअली டிஃபைன் பண்ணக்கூடிய probability function நம்ம எப்படி டிஃபைன் பண்றோம்னா probability density function நம்ம சொல்லுவோம் continuous அப்படினா probability density functions அதே மாதிரி discrete அப்படினா என்ன சொல்லுவோம் probability mass function mass அப்படினா that is a discrete continuousல நம்ம density சொல்ல போறோம் ஓகேங்களா இப்போ இது continuous டைப்ல நம்ம ப்ராப்ளம் பார்க்க போறோம் பாத்துக்கோங்க if x is a continuous random variable with pdf னா probable pdf னா portable device அப்படி கிடையாது pdf கிடையாது ஃபைல் கிடையாது இது probability density functions ஓகேங்களா probability density functions f of x is equal to ax square ஒரு ஃபங்க்ஷன் அங்க டிஃபைன் பண்ணிருக்காங்க அப்ப அதோட இன்டர்வல் எந்த இன்டர்வல்ல டிஃபைன் பண்ணிருக்காங்க 0 ல இருந்து 1 வரைக்கும் 0 less than or equal to x less than or equal to 1 ஓகேங்களா then the value of a அப்படி இருக்கும்போது வேல்யூவோட a ஓட வேல்யூ என்ன அப்படிங்கறத क्वेश्चन கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் நம்ம கண்டினியூஸ் நம்ம ஆல்ரெடி பாத்துக்கலாம் ப்ராப்ளம்க்குள்ள என்டர் ஆகலாம் சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தெரியும் continuous random variable அப்படிங்கறத டிஃபைன் பண்ணக்கூடிய probability function நம்ம எப்படி ஜெனரலா சொல்லுவோம் அப்படினா probability density function னு சொல்லுவோம் probability density function நம்ம சொல்றோம் இந்த probability density functionக்கு நம்ம என்ன சொல்ல கண்டிஷன் சொல்லிட்டோம் இல்லையா என்னென்ன கண்டிஷன் சொல்லிட்டு இருக்கோம் probability density functionக்கு so first must be f of x அப்படிங்கிறது என்ன இருக்கணும் must be a greater than or equal to 0 வா இருக்கும் எப்படி இருக்கும் உங்களுக்கு அப்படிங்கிறது f of x is greater than or equal to 0 சொல்லிருப்பீங்க next second condition என்ன சொல்லிருப்போம் அதே மாதிரி f of x அப்படிங்கிறது integrable functions integrate பண்ணக்கூடிய டேர்மா இருக்கணும் integrable function அப்படிங்க சொல்லிருப்போம் integrable function and என்ன சொல்லிருப்போம் then minus infinity to plus infinity f of x dx is equal to 1 அப்படிங்கறத நாம பார்த்திருப்போம் ரூல்ஸ் ஓகேங்களா probability density function அப்படினா என்ன கண்டிஷன்ஸ் இருக்கும் so f of x must be greater than 0 அது என்ன இருக்கணும் உங்களுக்கு integrable இருக்கணும் ஃபங்க்ஷன் வந்து எப்படி இருக்கணும் f of x is
இன்டகிரபிள் அப்படின்னு இருக்கணும். அதுக்கப்புறம் என்னது லிமிட்ஸ் மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. இன் பிட்வீன் இன்டர்வலில் நம்ம ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்கணும். அப்போ அதோட வேல்யூ என்ன இருக்கணும்? இன்டகிரேட் பண்ணுறதோட வேல்யூ எதுக்கு ஈக்குவேட் பண்ண போகிறோம்? 1க்கு நம்ம ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ டேர்ம் நம்ம எடுத்துக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது நம்ம இன்டகிரேட் ஃபங்க்ஷன் இன்டகிரபிள் அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம். அப்போ ஏங்கிறது கான்ஸ்டன்ட், எக்ஸ் அப்படிங்கிறது என்ன தெரியும் நமக்கு? எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறது ஒரு டேர்ம் தான். அதாவது எக்ஸ்பொனென்ஷியல் பவர் டேர்மில் இருக்கு இல்லையா? அதை நம்ம என்ன பண்ண முடியும்? டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும் இல்லையா? சரி, இன்டகிரேட் பண்ண முடியும் இல்லையா? தட் இஸ் இன்டகிரபிள் ஃபங்க்ஷன் தான். எந்த இன்டர்வலில் 0லேருந்து 1 வரைக்கும் தான் நம்ம கொடுத்துருக்காங்க. அப்போ எடுத்துக்கலாம். ஸோ டேர்ம் எடுத்துக்கலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம கண்டிஷன் என்ன கொடுத்துருக்கோம்? இன்டகிரல் ஓவர் ஆஃப் மைனஸ் இன்பிட்டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறது நமக்கு ரூல் தெரியும். டென்சிட்டி ஃபங்க்ஷனோட ரூல் தெரியும். இப்போ நம்ம கொடுத்துருக்க ப்ராப்ளத்துக்குள்ள என்ட்ராகலாம். இன்டகிரல் ஓவர் என்ன ஃபங்க்ஷன்? எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது என்ன ஃபங்க்ஷனாக இருக்குது? ஏ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ இந்த ஃபங்க்ஷன் எந்த இன்டர்வலுக்குள்ள டிஃபைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். 0லேருந்து 1 வரைக்கும். 0லேருந்து 1 வரைக்கும். ஸோ இன்டகிரேட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆர் ஈக்குவல்ட்டி கொடுத்தா தான் அந்த வேல்யூ எடுக்கணும். நம்ம டிஸ்கிரிட் பார்க்குறப்போ ஆர் ஈக்குவல்ட்டி கொடுத்தா தான் அந்த வேல்யூஸ் இன்க்ளூடட்னு எடுத்தோம். ஆர் ஈக்குவல்ட்டி இல்லை அப்படின்னா என்ன பண்ண போகிறோம்? கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் லெஸ் தான் ஆர் ஈக்குவல் இல்லையா? ஸோ ஆர் ஈக்குவல் இல்லை அப்படின்னா எக்ஸப்ட் திஸ் வேல்யூ சொல்லியிருப்போம். ஆனால் இன்டகிரேட் பண்ணும்போது என்ன ஆகும்? அதுக்கு அடுத்தது இந்த இன்டர்வலில் என்ன வேல்யூ வேணாலும் இருக்கலாம். அதுக்கு 0க்கு அடுத்து என்ன வேல்யூ இருக்குது? 0.00001 அப்படிங்கிறது நியர்பை என்னவாக இருக்கணும்? உங்களுக்கு 0வாக தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம இந்த வேல்யூ நம்ம இந்த லிமிட்டை இன்க்ளூட், இங்கே ஆர் ஈக்குவல் இருந்தாலும் இல்லைனாலும் அது இன்க்ளூடிங் அந்த வேல்யூ தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். அதுதான் நம்ம ரீஜன் ரேஞ்ச் இன்டர்வலாக எடுத்துக்க போகிறோம். அது க்ளோஸாக இருந்தாலும் பாருங்கள், ஓப்பனாக இருந்தாலும் ப்ராப்ளம் கிடையாது. ஓப்பன் இன்டர்வலாக க்ளோஸாக இருந்தாலும் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. அப்படியே எடுத்துக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம அதை ஆக்சுவலி இன்டகிரேட் பண்ண போகிறோம். ஏங்கிறது ஒன் ஆஃப் தி கான்ஸ்டன்ட். இப்போ கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துக்கோங்க. ஏங்கிறது வெளியே எடுத்தாச்சு. இப்போ ரிமைனிங் என்ன? அது இன்டகிரல் ஓவர் ஆஃப் 0 to 1. இன்டகிரல் ஓவர் 0 to 1. ஓகேங்களா? எக்ஸ் ஸ்கொயர் dx is equal to 1. இப்போ இன்டகிரேட் பண்ணுங்க பக்கத்தில். இன்டகிரேட் பண்ணும்போது என்ன ஆகும்? ஏ இருக்கும், அப்படியே இருக்கும். ஸோ இன்டகிரேட் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் ஆல்ரெடி எக்ஸ் பவர் என்னக்கான இன்டகிரல் ஃபார்ம்ல தெரியும் இல்லையா? எக்ஸ் பவர் என்னக்கான இன்டகிரபிள் ஃபங்க்ஷன்ஸ். இன்டகிரபிள் ஃபார்ம்ல என்னது? எக்ஸ் பவர் n+1 டிவைட் பை n+1 இன்க்ரீஸ் ஆகும் பவர்ஸில். அப்போ டேர்ம் என்ன ஆகிடும்? எக்ஸ் கியூப் டிவைட் பை 3. ஓகேங்களா? n இஸ் ஈக்குவல் டு 1 நம்ம சொல்லிட்டோம். ஓகேங்களா? இப்போ லிமிட் என்ன இருக்குது? 0லேருந்து 1 வரைக்கும் தான் இருக்குது. அப்போ எதை பொறுத்து இன்டகிரேட் பண்ணோம்? எக்ஸை பொறுத்து தான் இன்டகிரேட் பண்ணோம் இல்லையா? ஸோ லிமிட்ஸ் நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். லிமிட்ஸ் என்ன இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பேசிக் கண்டிஷன்ஸ். லிமிட்ஸ் என்ன இருக்குது பாருங்கள். ஏ இன்ட்டு அப்பர் லிமிட் என்ன இருக்குது? 1 இருக்குது. 1னா 1 கியூப் டிவைட் பை 3. ஓகேவா? நெக்ஸ்ட் லோயர் லிமிட் 0 அப்ளை பண்ணும்போது என்ன ஆகிடும்? -0 டிவைட் பை 3 அப்படின்னு ஆகிடும். 0 கியூப் அப்படி 0 கியூப் இஸ் ஈக்குவல் டு 1. தட் இஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு 1 டிவைட் பை 1 கியூபோட வேல்யூ 1, 1 டிவைட் பை 3 மைனஸ் இதோட வேல்யூ 0 ஆகிடும். 0 வேல்யூ சப்ராக்ட் பண்ணாலும் அதே வேல்யூ தான் இருக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ ஏ டிவைட் பை இது மல்டிபிள் பண்ணால் என்ன இருக்கும்? ஏ டிவைட் பை 3 இஸ் ஈக்குவல் டு 1. தட் இஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைச்சிருக்கும் உங்களுக்கு? இது டினாமினேட்டர் அதர் சைட் போகும்போது ஸோ மல்டிபிள் ப்ராசஸ் ஆகும். அங்கே 1 இருக்குது. 1 into 3னா தட் இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ ஏயோட வேல்யூ தான் நம்ம கால்குலேட் பண்ண சொல்லியிருந்தாங்க. இப்போ இதை நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போ ஏ இஸ் வேறு ஏ இஸ் என்ன வேல்யூ கால்குலேட் பண்ணியிருக்கோம்? 3 அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த கொஷின் என்னன்னா 2000 டிஆர்பி பாருங்கள். டிஆர்பி 2000 பாருங்கள். பிஜி டிஆர்பி 2005ல் கேட்ட கொஷின். இது 2005ல் கேட்ட கொஷின்ஸ் அது. ஓகேங்களா? இது ப்ரீவியஸ் டிஆர்பி கொஷின்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ ரொம்ப சிம்பிள். நீங்கள் கொஷின்ஸ் இருக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். கொடுத்த டிஸ்கிரிட்டாக கண்டினியூஸ். உங்களுக்கு ஒரு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா கொஷின் பார்த்தோம் எப்படி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா பார்த்துக்கோங்க. 2 விஷயங்கள் இருக்குது. கண்டினியூஸ் அங்கே கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. கண்டினியூஸ் கொடுக்கலனாலுமே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். எப்படி அப்படின்னா இன்டர்வலாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா தட் இஸ் கண்டினியூஸ் டைப் தான். அண்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் தான் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னாலும் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இது ஷுவராக சொல்ல முடியாது. எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது கண்டினியூஸ் டைப்பில் தான் கொடுத்துட்ருக்கோம் நம்ம டெரவில். ஸோ மஸ்ட் கண்டிஷன் என்ன இருக்கும்? இன்டர்வல் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, ஒரு இன்டர்வலாக இருந்தது அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அதுதான் கண்டினியூஸ். அது இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு டிஃபைன் பண்ணியிருந்தா தட் இஸ் கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். அதெல்லாம் பிடிஎஃப் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனாலும் அது கண்டினியூஸ் டைப்பில் தான் இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கும். டிஸ்கிரிட்டாக இருந்ததுன்னா டிஸ்கிரிட் கொடுக்கணும் நெசசிட்டியில் அது பிஎம்எஃப் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். பிஎம்எஃப் அப்படின்னா ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் கேட்கலாம். அப்போ வேல்யூ டிஸ்கிரிட்டாக என்ன இருக்கும்? வேல்யூவாக இருக்கும். எக்ஸோட வேல்யூ என்ன 1 2 3 இருக்கும். அதே மாதிரி ப்ராபபிலிட்டியோட வேல்யூ அவங்க டிஃபைன் பண்ணுறதா டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. இல்லைனா என்ன ஈவெண்ட்ஸ், அந்த ஈவெண்ட்டில் எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லும் இல்லையா? என்ன எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிறது டிஃபைன் பண்ணி தான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை டிஃபைன் பண்ணதை பேஸ் பண்ணி நம்ம என்ன கால்குலேட் பண்ணிக்கலாம்? அது கண்டினியூஸாக டிஸ்கிரிட் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக மெஷர் பண்ண முடியும், பாயிண்ட் அவுட் பண்ண முடியும், ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும்? நமக்கு தெரியும்
ஸோ டிஸ்கிரிட்டாக இருந்ததுன்னா சம் ஆஃப் த ப்ராபபிலிட்டி வேல்யூ என்னது ஒன்னு பேஸ் பண்ணி நம்ம அதுலேருந்து வேல்யூ கால்குலேட் பண்ணிக்கலாம். அதாவது சமேஷன் ஆஃப் பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன்னு சொல்கிறது எப்படிங்கிறது அது என்னது ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனுக்கு. அதே இன்டெக்ரல் ஓவர் என்னது எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் அப்படிங்கிறது என்னது ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனை நம்ம சொல்லக்கூடிய மெத்தட்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன். இது ரெண்டையும் நம்ம ஈக்குவேட் பண்ணால் நம்ம அன்னோனாக இருக்கக்கூடிய வேல்யூஸை ஈஸியாக கால்குலேட் பண்ணுவோம். இதில் கொஷின்ஸ் கேட்குறது மோஸ்ட்லி கண்டினியூஸ் டைப்பில் தான் கேட்டிருக்காங்க. ஒரு 1 or 2 இயர்ஸ் கொஷின் பேப்பர்ஸில் கேட்டிருக்காங்க. அது இல்லாமல் அன்னோன் வேல்யூ கால்குலேட் பண்ணுற மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மெத்தடில் என்ன கொஷின்ஸ் கேட்டாலும் சால்வ் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த மெத்தடில் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். இதுவும் கண்டினியூஸ் டைப் ஆஃப் ப்ராப்ளம் தான். ப்ரீவியஸ் ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ண இல்லையா, அதே ப்ரொசீஜர்ஸ் தான். இதுவும் ப்ரீவியஸ் இயர் 2004 டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின், 2004 கேட்ட டிஆர்பி கொஸ்டின்ஸ் தான் இது. பாருங்க, ரீட் பண்ண கொஸ்டின்ஸ். If the probability function of the continuous random variable is f of x kx of 1 minus x for 0 less than x less than 1, அதாவது இந்த இன்டர்வல்ல ஃபங்க்ஷன் டிஃபைன் இருக்கு அண்ட் எல்ஸ் வேர். ஸோ அதர்வைஸ் என்ன சொல்லியிருக்காங்க, மற்ற எந்த இடத்துலையும் அதோட வேல்யூ என்னவா தான் இருக்கும், உங்களுக்கு 0வா இருக்கு. மற்ற எந்த இன்டர்வல்லையும் மற்ற எந்த இடத்துலையும் நம்ம அதோட வேல்யூ என்ன இருக்குது, 0 சொல்லிட்டான். அப்படி இருக்கும்போது த வேல்யூ ஆஃப் கே இஸ் என்ன, அப்போ வேல்யூ ஆஃப் கே அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிருக்கோம். அப்போ இந்த கேயோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது தான் கொஸ்டின்ஸ். ஆன்சர்ஸ் பார்க்கலாமா? சொல்யூஷன் ப்ரீவியஸ் ப்ராப்ளம் பார்த்தோம் இல்லையா, அதே சேம் ப்ரொசீஜர் தான். ஒன்ஸ் இது ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பருங்கிறனால இதை நம்ம சால்வ் பண்ணி காட்டுது. ஓகேங்களா? ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் அப்படின்னாவே நமக்கு ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன்ஸை பேஸ் பண்ணி கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் நம்ம அதை எப்படி சொல்லுவோம்? ஸோ கண்டினியூஸ் ப்ராபபிலிட்டி ரேண்டம் வேரியபிள் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஸோ ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஸோ ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனோட கண்டிஷன் தெரியும், எஃப் ஆஃப் எக்ஸ்ங்கிறது மஸ்ட் பி கிரேட்டர் தென் 0வா இருக்கணும். அண்ட் அதர்வைஸ் என்ன இருக்கணும், இந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்கணும், இன்டெகிரலபிளாக இருக்கணும். அண்ட் என்ன கண்டிஷன் இருக்கும், இன்டெகிரல் ஓவர் ஆஃப் -∞ to +∞ எஃப் ஆஃப் எக்ஸ் dx is equal to 1 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இதை நம்ம அப்ளை பண்ணலாமா? ஸோ இன்டெகிரல் ஓவர் நமக்கு எந்த ரேஞ்சில் மட்டும் ஃபங்க்ஷன் டிஃபைனாக இருக்குது, 0லேருந்து 1 வரைக்கும் தான் நமக்கு ஃபங்க்ஷன் டிஃபைனாக இருக்குது. ரிமைனிங் எந்த இன்டர்வல் இருந்தாலும் அதோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டாங்க, ஆல்ரெடி 0 சொல்லிட்டாங்க. அப்போ 0லேருந்து 1 வரைக்கும் இருக்க இன்டர்வல்ல ஃபங்க்ஷன் என்ன டிஃபைனாக இருக்குது பாருங்க, kx into 1 minus x into dx is equal to 1 அப்படிங்கிறத வச்சா. ஸோ இப்போ இதுலேருந்து வேரியபிள் இல்லாத இருக்கிற டேர்ம் கான்ஸ்டன்டாக எதாவது இருந்ததுன்னா அது வெளியே எடுத்துக்கோங்க பார்க்கலாம். இப்போ காமன் என்ன இருக்குது, வேரியபிள் இல்லாத டேர்ம்னா கே. அப்போ கேங்கிறது மல்டிபிள் இருக்கிறனால வெளியே எடுத்துக்கலாம். இப்போ ரிமைனிங் என்ன இருக்கும், x into 1 minus x into dx இருக்குது இல்லையா. இந்த எக்ஸால் இந்த டேர்மை மல்டிபிள் பண்ணிக்கோங்க பார்க்கலாம். இங்கே 1 இருக்குது, x இருக்குது. 1 into xனா எக்ஸு மைனஸு x into x ஸ்கொயரு into dx is equal to 1. ஓகேங்களா? இந்த டேர்மை எக்ஸை பொறுத்து நம்ம இன்டெகிரேட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இன்டெகிரேட் பண்ணும்போது என்ன வேல்யூன்னு கால்குலேட் பண்ணப்போ கேவோட வேல்யூ நமக்கு ரெஃப்ரெஷ் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கே இன்ட்டு, ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம இன்டெகிரேட் பண்ணலாம். அடிஷனல் சப்ராக்ஷன் இன்டெகிரல் செப்பரேட்டாக கால்குலேட் பண்ணி நம்ம இன்டெகிரேட் பண்ண முடியும். எக்ஸ் அப்படி இருக்குது, எக்ஸ் பவர் 1. எக்ஸை இன்டெகிரேட் பண்ணும்போது என்ன ஆகும், பவர் 1 பவர் இன்க்ரீஸ் ஆகுமா, அப்போ எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை 2 ஆகிடும். மைனஸ் அடுத்த டைம் என்ன இருக்குது, இந்த மைனஸ் போட்டு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. எக்ஸ் ஸ்கொயர் இன்டெகிரேட் பண்ணும்போது பவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுமா, அப்போ எக்ஸ் ஸ்கொயர் என்ன ஆகிடும், எக்ஸ் கியூப் ஆகிடும் டிவைட் பை 3. லிமிட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 0லேருந்து 1 வரைக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு என்னது 1 ஆகிடும். எக்ஸை பொறுத்து நம்ம இன்டெகிரேட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? அப்போ ஜஸ்ட் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அப்போ கே இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக அப்பர் லிமிட் 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ 1 ஸ்கொயரோட வேல்யூ 1 டிவைட் பை 2 மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக 1 அப்ளை பண்ணும்போது என்னாகும், எக்ஸுக்கு பதிலாக 1 அப்ளை பண்ணும்போது என்னாகும், தட் இஸ் 1/3. 1 கியூபோட வேல்யூ 1, தட் இஸ் 1/3. முடிஞ்சது அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் 0 போடும்போது 0 டிவைட் பை 2 0 மைனஸ் 0 கியூபோட வேல்யூ 0 டிவைட் பை 3 0 0 மைனஸ் 0 0 0ல இந்த டேர்மை சப்ராக்ட் பண்ணும்போது அதே டேர்ம் தான் கிடைக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இது எப்படி எழுதலாம், கே இன்ட்டு, ஸோ எல்சிஎம் என்ன நினைக்கலாம், அங்கே 2 இருக்குது 3 இருக்குது. இப்போ எல்சிஎம் மல்டிபிள் பண்ணிக்கலாம், ப்ராடக்ட் பண்ணிக்கலாம். 2 into 3னா 6. ஸோ கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கோங்க பார்க்கலாம். 3 1 into 3, ஸோ மைனஸ் 1 into 2 2. தட் இஸ் ஈக்குவல் டு பாருங்க சார், இதை வந்து ஆட் பண்ண சப்ராக்ட் பண்ண அதே வேல்யூ தான் இருக்கும். ஸோ அதை அஃபெக்ட் ஆக போகிறதுல அதனால் எழுதிட்டோம். தட் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு எழுதிச்சு. therefore k இன்ட்டு இதோட வேல்யூ என்ன இருக்குது பாருங்க, 3 minus 2னா தட் இஸ் 1 டிவைட் பை 6 which is equal to என்ன 1ன்னு எழுதியாச்சு. 1 into kனா k, அப்போ k டிவைட் பை 6 is equal to 1. therefore k ஓட வேல்யூ என்ன ஆகிடும்,
இங்கே டினாமினேட்டர் அந்த சைடு போகும்போது மல்டிபிள் நியூமரேட்டர் போகும்போது மல்டிபிள் ஆகுமா 1 into 6னா 6. அப்போ கேங்கிற ஒரு அன்னோன் வேல்யூஸோட ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷனில் அன்னோனோட வேல்யூ என்ன கால்குலேட் பண்ணியிருக்கோம் 6 அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணியிருக்கோம். இப்போ இது அன்னோனோட கான்செப்ட் என்ன அன்னோன் கான்செப்டோட வேல்யூ எனக்கு 6 அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். ஸோ சொல்கிறது புரிஞ்சுக்கோங்க. கொடுத்துருக்க டேர்ம் கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் கொடுக்கணும் இல்லை ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் இது கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இதாகவே ஆல்ரெடி நம்ம என்ன கொடுத்துருக்கிறது இன்டர்வலாக இருக்குது ரேஞ்ச் என்னது கொடுத்துருக்க லிமிட்டு ஒரு இன்டர்வலாக இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக எஃப்எக்ஸ்ன்னு வேறு இருக்குல்ல எஃப்எக்ஸ்னாவே நம்ம ஆல்ரெடி நம்ம இன்னும் சொல்லியிருக்கோம் அது கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளாக இருக்கும். ஸோ கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளில் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளுக்கான அதுக்கான கண்டிஷன் தெரியும் ப்ராபர்ட்டி டென்சிட்டி கண்டிஷனோட ப்ராப்ளம். ஸோ அதை பேஸ் பண்ணப்போ ஈக்குவல் டு 1 எழுதிட்டோன்னா as usual நம்ம சிம்பிளிஃபிகேஷன் அல்ஜிப்ரிக் சிம்பிளிஃபிகேஷன் தான். இப்போ கேங்கிற ஒரு அன்னோனோட வேல்யூ 6ன்னு நம்ம என்ன கால்குலேட் பண்ணி சொல்லுவோம் கே இதோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. இப்போ கேயோட வேல்யூ என்ன கால்குலேட் பண்ணியிருக்கோம் 6 அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது ப்ரீவியஸ் டிஆர்பி 2004 கேட்ட கொஸ்டின்ஸ் தான். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ப்ராப்ளம் பார்க்கலாம். பாருங்க இஃப் ஃபங்க்ஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்க மட்டும் வேறு ஃபார்முலா அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ டிவைட் பை பை into 1 divided by 16 plus x square. இந்த இன்டர்வல் என்ன கொடுத்துருக்காங்க minus infinity less than x less than infinity is a PDF. PDF னா the probability density function of a continuous random variable x. Then the value of a is இது then the value of a is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களே கொஸ்டினே கொடுத்துருக்காங்க கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் அப்படிங்கிறது. கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் அது ஆல்ரெடி அவனுக்கு இன்னொன்று கொஸ்டின் ப்ராபர்ட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் சொல்லிட்டாங்க. அப்போ ரெண்டுமே நமக்கு ப்ராப்ளம் கிடையாது. எஃப்எக்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. எஃப்எக்ஸ்னாவே நம்ம என்ன கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் தான் எடுத்துப்போம். அது இல்லாமல் இன்டர்வலாகவும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அப்போ இது எல்லாமே நம்ம என்னது கண்டினியூஸ் ரேண்டம் டென்சிட்டி ஃபங்க்ஷன் தான் டிஃபைன் பண்ணுதுங்கிறது நம்ம ஷுவராக கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஓகேங்களா. இப்போ கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்னது ஏங்கிற ஒரு அன்னோன் வேல்யூவை நம்ம டிஃபைன் பண்ணணும். வேல்யூ என்னன்றதை நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ அன்னோன் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுறது பார்க்கலாம். சொல்யூஷன் ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் கொடுத்துருக்கிறது கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளாக இருந்ததுன்னா அது நம்ம என்ன பண்ணுவோம். ஸோ அதோட ப்ராபர்ட்டி ஃபங்க்ஷன் கால்குலேட் பண்ணுறதுக்காக ப்ராபர்ட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் சொல்லலாம். அதுக்கான கண்டிஷன் எப்படி இருக்கணும் எஃப்எக்ஸுங்க தான் மஸ்ட் பி கிரேட்டர் தென் 0வாக இருக்கணும். அட் த சேம் டைம் என்னவாக இருக்கணும் இன்டெகிரபிளாக இருக்கணும். அண்டு இது எப்படி இதோட வேல்யூ என்ன இருக்கும் இன்டெகிரல் ஓவர் ஆஃப் minus infinity to plus infinity f of x dx which is equal to என்ன இருக்கணும் 1 அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் நம்ம இந்த வேல்யூஸை நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இன்டெகிரல் ஓவர் என்ன ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க அதே ரேஞ்ச் தான் minus infinity to plus infinity ரேஞ்ச் மாற்றல. ஃபங்க்ஷனோட வேல்யூ என்ன எஃப்எக்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க a divided by pi into 1 divided by 16 plus x square into dx is equal to என்ன 1 கொடுத்துருக்கோமா. ஓகே. நெக்ஸ்ட் இன்டெகிரல். இப்போ நம்ம கான்ஸ்டன்ட் டேர்ம் எது இருக்கு பாருங்க. இன்டெகிரல் எதை பொறுத்து இன்டெகிரேட் பண்ண போகிறோம் எக்ஸை பொறுத்து இன்டெகிரேட் பண்ணுவோம். எக்ஸ் இல்லாத டேர்ம் இருக்கிறது கான்ஸ்டன்ட்டாக வெளியே எடுத்துக்கு பார்க்கலாம். அப்போது a டிவைட் பை பை அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட்டாக வெளியே எடுத்தாச்சு. இப்போ இன்டெகிரல் ஓவர் ஆஃப் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி அப்போ என்ன இருக்கும் dx டிவைட் பை 16 நம்ம எப்படி எழுதலாம் பாருங்க எக்ஸ் ஸ்கொயர் முன்னாடி அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ 16 நம்ம எழுதலாம் 4 ஸ்கொயர் எழுதலாமா தட் இஸ் ஈக்குவல் டு 1. ஓகேங்களா. தட் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இப்போ இது எந்த ஃபார்முலா நம்ம இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். இன்டெகிரேட் பண்ணணும். இப்போ இன்டெகிரேட் பண்ணால் நமக்கு அதுக்கான ஃபார்முலா ஞாபகம் இருக்கணும். உங்களுக்கு இன்டெகிரல் ஃபார்முலா ஞாபகம் இருக்கா பாருங்க. இன்டெகிரல் ஓவர் dx டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கோம் ஏன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ அதனால 1 டிவைட் பை ஏ இன்ட்டு tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் டிவைட் பை ஏ அப்படிங்கிறத நமக்கு இன்டெகிரல் ஃபார்முலா நமக்கு தெரியும். இதுதான் இன்டெகிரபிள் ஃபார்முலா. இன்டெகிரல் ஓவர் ஆஃப் dx டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஆன இன்டெகிரல் ஃபார்முலா என்ன 1 டிவைட் பை ஏ இன்ட்டு tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏ அப்படிங்கிறத இன்டெகிரல் ஃபார்முலா. ஸோ இந்த இன்டெகிரல் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்க பார்க்கலாம். முன்னாடி என்ன டேர்ம் இருக்குது ஏ டிவைட் பை பை அப்படிங்கிறது காமனாக இருக்குது. ஓகேங்களா. கான்ஸ்டன்ட் டேர்ம். இப்போ இது இன்டெகிரேட் பண்ணால் என்ன டேர்ம் இருக்குது பாருங்கள். இது இன்டெகிரேட் பண்ணும்போது என்ன ஆகும் இப்போ 1 டிவைட் பை ஏக்கு மேலே என்ன இருக்குது பாருங்கள். என்ன ஃபார்முலா எழுதுறோன்னு பார்த்துக்கோங்க. கேர்ஃபுல்லாக எழுதிக்கோங்க. ஏங்கிறது என்ன இருக்குது பாருங்கள் 4 இருக்குது. ஏங்கிறத 4 இன்ட்டு tan இன்வர்ஸ் ஆஃப் என்ன இருக்குது எக்ஸ் பை ஏ. எக்ஸ் தான் எக்ஸ் வேரியபிள் தான் இருக்குது. எக்ஸ் டிவைட் பை ஏக்கு மேலே என்ன இருக்குது 4 இருக்குது. ஓகேங்களா. இன்டெகிரேட் பண்ணியாச்சு இல்லையா. இப்போ லிமிட்ஸ் என்ன கொடுத்துக்கோங்க பக்கம் லிமிட்ஸ் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி விச் இஸ் ஈக்குவல் டு 1 கொடுத்துட்டோமா. இப்போ நெக்ஸ்ட்டு ஏ டிவைட் பை பை. ஓகேங்களா. இப்போ 4 வெளியே எடுத்துகிட்டு என்ன இருக்கும் 4 பை ஆகிடுமா. ஏ டிவைட் பை 4 பை
இப்போ என்ன பண்ண போகிறோம், tan inverse ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸை பொறுத்த இன்டெகிரேட் பண்ணல, எக்ஸுக்கு பதிலாக நம்ம இன்ஃபினிட்டின்னு அப்ளை பண்ணுறோம். இப்போ டேர்ம் என்ன ஆகிடும், ஃபஸ்ட்டு நமக்கு அப்பர் லிமிட் அப்ளை பண்ணும்போது tan inverse ஆஃப் எக்ஸோட வேல்யூ இன்ஃபினிட்டி டிவைட் பை 4 அப்படின்னா என்ன கிடைக்கும், இன்ஃபினிட்டி தான் கிடைச்சிருக்கும். மைனஸ் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், tan inverse ஆஃப் ஆங்கிள் எனக்கு மைனஸ் இன்ஃபினிட்டி, tan ஆஃப் மைனஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லுவோம், மைனஸ் tan தீட்டான்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஒரு மைனஸ் டேர்ம் இருக்குது, அங்கே ஒரு மைனஸ் ஆல்ரெடி மைனஸ் நமக்கு நம்ம என்ன ப்ளஸ் ஆகிடும். அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இந்த டேர்மில் இப்போ நீங்கள் tan inverse ஆஃப் மைனஸ் எக்ஸ் பை 4 மைனஸ் அப்படியே கூட எழுதிக்கோங்க, மைனஸ் ஆஃப் ஸோ tan inverse ஆஃப் எக்ஸ் டிவைட் பைக்கு மைனஸ் இன்ஃபினிட்டி டிவைட் பை 4 விச் இஸ் ஈக்குவல் டு 1. ஓகேவா, அப்போது a டிவைட் பை 4 பை ஓகேவா. அந்த டேர்ம் எழுதுகிறப்போ நமக்கு என்ன கிடைக்கும், tan inverse ஆஃப் 5/4 இங்கே என்ன அது மைனஸ் ஆஃப் எழுதுகிறப்போ மைனஸ் ஆஃப் கிடைக்கும் இல்லையா. அப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் உங்களுக்கு. இப்போ tan எந்த ஆங்கிளில் உங்களுக்கு இன்ஃபினிட்டின்னு கிடைக்கும், தட் இஸ் 90 டிகிரியில் தான் நமக்கு இன்ஃபினிட்டின்னு கிடைக்கும். 90 டிகிரி நம்ம எப்படி ரேடியனில் எப்படி சொல்லுவோம், 5/2 தான் சொல்லுவோம். ஸோ இதை எழுதுகிறப்ப என்ன இருக்கும், மைனஸ் ஆஃப் இங்கே இருக்கட்டும் இல்லையா. இப்போ மைனஸ் ஆஃப் 5/4 எழுதலாம், இல்லைனா நம்ம tan ஆஃப் மைனஸ் தீட்டா ஈக்குவல் என்னது மைனஸ் tan தீட்டான்னு எழுதுவோம், அந்த பேஸில் எழுதினாலும் இப்போ மைனஸ் அந்த டேர்ம் என்ன ப்ளஸ் ஆகிடும். தட் இஸ் ஈக்குவல் இது அகைன் என்ன ஆகும், இன்ஃபினிட்டி ஆகும். எந்த ஆங்கிளில், தட் இஸ் 5/2 தான் நமக்கு இன்ஃபினிட்டி, 90 டிகிரியில் தான், விச் இஸ் ஈக்குவல் டு என்னது 1 நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா. இப்போ இதை சிம்பிளை பண்ணுங்க பார்க்கலாம். அப்போ therefore a டிவைட் பை 4 பை இப்போ டேர்ம் என்ன வரும், 2 இன்ட்டு 5/2 வருமா, 2 இன்ட்டு 5/2 கிடைச்சிருக்கும். இஸ் ஈக்குவல் டு தட் இஸ் ஈக்குவல் டு என்ன டேர்ம் இருக்குது, 1 கேன்சல் பண்ணிட்டோம். இப்போ டேர்ம் எதை கேன்சல் பண்ண முடியாது, கேன்சல் பண்ணி பார்க்கலாம். இந்த 2 டேர்ம் கேன்சலா, இங்கே இருக்க ஒரு பை, இந்த இருக்க ஒரு பை கேன்சல். ரிமைனிங் நமக்கு என்ன இருக்குது பாருங்கள், ரிமைனிங் என்ன இருக்குது பாருங்கள், a டிவைட் பை 4 இருக்கா, இஸ் ஈக்குவல் டு 1 இருக்கு. ஓகேவா, அந்த 2 கேன்சல் ஆச்சு, இந்த பை கேன்சல் ஆச்சு. ரிமைனிங் a டிவைட் பை 4 இஸ் ஈக்குவல் டு 1. therefore a is equal to என்ன கிடைச்சிருக்கு பாருங்க, a is equal to 4 அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருக்கு. அப்போ நமக்கு என்ன வேல்யூ கேட்டிருக்காங்க, நம்ம இன்டகிரேட் த ஃபங்க்ஷன்ஸ், அதாவது ப்ராபர்ட்டி கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளோட ப்ராபர்ட்டி ஃபங்க்ஷனோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இதில் ஏவோட வேல்யூ என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. இப்போ ஏவோட வேல்யூ என்ன நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம், 4ன்னு நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். ஓகேங்களா. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதோட ரிசல்ட்ஸ் உங்களுக்கு ஆஸ் யூசுவல் 2-3 ப்ராப்ளம் சால்வ் பண்ணி கேட்பீங்க. லிமிட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, அந்த லிமிட்ஸ் அப்படியே எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இது இன்டெகிரேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இன்டெகிரல் ஆஃப் dx டிவைட் பை x ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் என்ன ஃபார்முலா, 1 டிவைட் பை a இன்ட்டு tan inverse ஆஃப் x பை a. இந்த ஃபார்முலா தெரிஞ்சுட்டு இன்டெகிரேட் பண்ணியாச்சு. அப்பர் லிமிட் அண்ட் லோயர் லிமிட் அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறம் சிம்பிளை பண்ணதோட ஃபைனல் ரிசல்ட் என்ன கிடைச்சிருக்கு, ஏவோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு, 4 நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ the problem is over. The answer is 4. Next problem பார்க்கலாம். So next problem பார்க்கலாம். So அதுவும் continuous type of random variable தான். பாருங்க, if f of x is equal to a into e power modulus of x, இந்த இன்டர்வல் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க, -into less than x less than infinity is a probability density function of a random variable, then find the value of a. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், பிடிஎஃப்னா அது ப்ராபர்ட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். ப்ராபர்ட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனாகவே தெரியும், அது கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் தான் நம்ம சொல்கிறோம். நான் அப்புறம் இன்டர்வல் எப்படி தான் இருக்கல, ஒரு இன்டர்வலில் தான் இருக்குது அதோட ரேஞ்சும். நெக்ஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் தான் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஷுவராக நமக்கு என்னது ப்ராபர்ட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ சொல்யூஷன் பார்க்கலாம். சொல்யூஷன், ஸோ கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளில் ப்ராபர்ட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனோட ரேஞ்ச் நம்ம என்ன சொல்ல போகிறோம், is a well defined as greater than or equal to f of x is greater than or equal to என்னவா இருக்கணும், உங்களுக்கு 0வா இருக்கணும். அண்ட் தென் அது இன்டெகிரபிள் ஃபங்க்ஷனாக இருக்கணும். அண்ட் f of x ஓட ரேஞ்ச் எப்படி இருக்கணும் பாருங்க, -into plus infinity f of x dx is equal to 1 இருக்கணும். ஓகேங்களா. ஓகேவா. இப்போ இந்த ஃபங்க்ஷனை நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். சப்ஸ்டிட் பண்ணிட்டு நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். இன்டெகிரல் பவர் ஆஃப் -into plus infinity f of xங்கிறது என்ன இருக்குது, a into e power minus modulus x into dx is equal to என்ன 1 கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. இப்போ இந்த டேர்மை நம்ம ஆல்ரெடி ஸ்ப்ளிட்டப் பண்ணிக்கணும். இன்டர்வல் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கொடுத்துருக்க அந்த ஃபங்க்ஷன் இப்போ ஒரு நமக்கு இந்த விஷயத்தில் லிமிட் இருக்கு இல்லையா, லிமிட்டை நம்ம கொஞ்சம் மினிமைஸ் பண்ணுறதுக்காக ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று படிச்சிருப்போம், இன்டெக்ரல் ப்ராப்பர்ட்டி. அப்படிங்கிற இன்டெக்ரல் ப்ராப்பர்ட்டியில் நம்ம படிச்சிருப்போம், இல்லை தியரமில் பன்னெண்டு தியரம்ஸில் பார்த்துருப்போம். என்ன அப்படின்னா, இன்டெக்ரல் ஆஃப் -a to plus a f of x dx is equal to என்ன எழுதலாம், 2 into integral power of 0 to a f of x dx அப்படின்னு எழுதலாமா. இன்டெக்ரல் ப்ராப்பர்ட்டி எழுதலாமா. இந்த ஃபங்க்ஷன் அங்கே சொல்ல முடிஞ்சது அப்படின்னா
இந்த ஃபங்க்ஷன் ஒரு ஈவன் ஃபங்க்ஷன் ஒரு ஆட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது நம்ம ஷியோராக சொல்ல முடிஞ்சது அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த லிமிட்ஸை நம்ம அரேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகே, அந்த ஃபங்க்ஷனோட அரேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்டர்வலில் நான் சேஞ்ச் பண்ணிக்கலாமா? ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து ஆடாக ஈவனாக நம்ம சொல்லணும் இல்லையா? இப்போ எக்ஸுக்கு பதிலாக -x கொடுத்தாலும் என்ன டேர்ம் இருக்குது கிடைச்சிருக்கும், e பவர் a இன்ட்டு e பவர் எக்ஸ் அப்படியே தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் என்ன இருக்குது, எக்ஸுக்கு பதிலாக -x கொடுத்தாலும் இந்த டேர்ம் ஃபங்க்ஷன் வந்து மாற போகிறதில்ல. கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் சேஞ்சஸ் ஆகலைன்னா தட் இஸ் கால்டு தி ஈவன் ஃபங்க்ஷன். சொல்லமா ஈவன் ஃபங்க்ஷன் அப்படின்னா நம்ம அந்த ப்ராப்பர்ட்டிஸை நம்மளால் ஈஸியாக அப்ளை பண்ணிக்க முடியும். ஈவன் ஃபங்க்ஷனாக நம்ம என்ன பண்ண முடியும், இந்த ப்ராப்பர்ட்டியை அப்ளை பண்ணிக்க முடியும். அப்போ என்ன எழுதிக்கலாம், ஏ வெளியே எடுத்துருக்கோம், அந்த டேர்ம் 2 எழுதலாம், தட் இஸ் 2a எழுதலாமா, இன்டர்வல் ஓவர் ஆஃப் 0 to infinity e பவர் மைனஸ் மாடுலஸ் ஆஃப் எக்ஸுக்கு பை -x போட்டாலும் அது இதாக ப்ளஸ் எக்ஸ் போட்டாலும் அது இதாக இருக்கும். இப்போ டேர்ம் என்ன பண்ணிக்கலாம், x இன்ட்டு dx இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ தேர்ஃபோர் என்னது f of x இஸ் என்ன இல்லை இஸ் ஈவன் ஃபங்க்ஷன். ஈவன் ஃபங்க்ஷன். ஸோ இது அந்த ஃபங்க்ஷன் என்ன இருக்குது, ஈவன் ஃபங்க்ஷன் நம்ம சொல்லிட்டோம். ஓகேவா? நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இன்டகிரேட் பண்ணிக்கலாம். இன்டகிரேட் பண்ணுங்க பார்க்கலாம். டேர்ம் என்ன இருக்கும் பாருங்கள், 2a அப்படியே இருக்குது, 2a வச்சுக்கோங்க. இன்டகிரேட் பண்ணுறோம், இன்டகிரேட் பண்ணுங்க பார்க்கலாம். டேர்ம் e பவர் -x இன்டகிரேட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், e பவர் -x டிவைட் பை -1. லிமிட் என்ன இருக்குது, 0 to infinity, தட் இஸ் ஈக்குவல் டு என்ன இருக்குது, 1 இருக்குது. ஓகேவா? தட் இஸ் ஈக்குவல் டு 1 நம்ம சொல்லிட்டோம். தட் இஸ் 2a. இப்போ லிமிட் அப்ளை பண்ணுங்க, இன்ஃபினிட்டின்னு அப்ளை பண்ண போகிறோம். தட் இஸ் e பவர், அந்த மைனஸ் இருக்கு இல்லையா, -1 வெளியே எடுத்துகிறோம் பார்க்கலாம். இப்போ மைனஸ் எடுத்தாச்சு. இப்போ e பவர் இன்ஃபினிட்டி. இப்போ என்ன பண்ண போகிறோம், e பவர் -இன்ஃபினிட்டின்னு இருக்கும். மைனஸ் அப்பர் லிமிட் அப்ளை பண்ணிச்சா, மைனஸ் லோயர் லிமிட் என்ன பண்ண போகலாம், e பவர் -0 இருக்கு இல்லையா, விச் இஸ் ஈக்குவல் டு 1. தட் இஸ் -2a இன்ட்டு. ஓகேங்களா, e பவர் இன்ஃபினிட்டி. அப்போ என்ன தெரியும் உங்களுக்கு, e பவர் இன்ஃபினிட்டியோட வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ண பாருங்கள். e பவர் இன்ஃபினிட்டினா என்னது, இன்ஃபினிட்டியோட எந்த டேர்ம் மல்டிபிள் பண்ணால் டிவைட் பண்ணாலும் பவர் பண்ணாலும் என்ன இருக்கும், இன்ஃபினிட்டி தான் இருக்கும். e பவர் இன்ஃபினிட்டி இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. அப்போ e பவர் -இன்ஃபினிட்டி நம்ம எப்படி எழுதலாம், e பவர் -இன்ஃபினிட்டி நம்ம எப்படி எழுதலாம், 1 டிவைட் பை e பவர் இன்ஃபினிட்டின்னு எழுதலாமா? ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் 1 டிவைட் பை e பவர் இன்ஃபினிட்டினா இன்ஃபினிட்டி, 1 டிவைட் பை இன்ஃபினிட்டினா நமக்கு தெரியும் இல்லையா, 1 டிவைட் பை இது ரெசிப்ரோக்கலாக எழுதுகிறப்போ என்னது, இன்ஃபினிட்டினா எனிதிங் டிவைட் பை 0. அப்போ எழுதுகிறப்ப என்னது, 0 டிவைட் பை எனிதிங். ஃபார் எக்ஸாம்பிள் 1 எடுத்துக்கு 0 டிவைட் பை எனிதிங்னா எனிதிங் வேல்யூ. ஸோ அப்போ டேர்ம் என்ன ஆகிடும், 0 ஆகிடும். அப்போ e பவர் -இன்ஃபினிட்டியோட வேல்யூ என்ன எழுதலாம், 0ன்னு எழுதலாம். அப்போ இதோட வேல்யூ என்னது, 0ன்னு ரீப்ளேஸ் பண்ணி பார்க்கலாம். இதோட வேல்யூ என்னது, 0 மைனஸ் e பவர் -0னா 0ல் மைனஸ் ப்ளஸ் எது கிடையாது. அப்போ e பவர் 0, எனிதிங் பவர் 0 இஸ் ஈக்குவல் டு என்னது, 1 நமக்கு ஆல்ரெடி தெரியும். தட் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ டேர்ம் 0வால் ஒன்று சப்ராக்ட் பண்ணாலும் ஆட் பண்ணாலும் அதே தான் இருக்கும். இதோட வேல்யூ -1 இருக்குது, இங்கே -2a இருக்குது. இப்போ டேர்ம் மல்டிபிள் பண்ணால் என்ன வரும், +2a இஸ் ஈக்குவல் டு 1 இருக்குது. தேர்ஃபோர் a இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைச்சிருக்கு உங்களுக்கு, தேர்ஃபோர் a இஸ் ஈக்குவல் டு 1/2 நமக்கு ஒரு வேல்யூ கிடைச்சிருக்கு. தட் இஸ் a இஸ் ஈக்குவல் டு 1/2. ஸோ அன்னோனாக இருக்கக்கூடிய ஏவோட வேல்யூ என்ன கல்குலேட் பண்ணியிருக்கோம், தட் இஸ் 1/2ன்னு நம்ம மெஷர் பண்ணியிருக்கோம். இது எதை பேஸ் பண்ணி, கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி நம்ம இந்த ப்ராப்ளத்தை ஷார்ட் அவுட் பண்ணிட்டோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.